சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சொந்தவர் நன்றிய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை உடன் கைது செய்யுமாறு பிடியாணை, சபையில் ஏற்பட்ட குழப்ப நிலை. நான் சைக்கோ, அர்ச்சுனாவின் கருத்தால் சபையில் பரபரப்பு. தகாத வார்த்தைகளாலும் சபையை அவமதித்த அர்ச்சுனா. தமிழினத்தின் சாபக்கேடு அர்ச்சுனா, பாராளுமன்றத்தில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை, வெளி பிதுங்கும் முக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் பணக்காரர்கள். கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக குடும்ப உறுப்பினர் வழங்கிய முக்கிய வாக்குமூலம் கைது செய்ய காய் நகர்த்தும் அனுர அரசு. பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றத்தின் பிறப்பித்த அதிரடி உத்தரவு, தொடர்ந்தும் சிறை, கண்ணீரில் பிள்ளையான். ராணுவத்தில் அரசியல் தலையீடு, குற்றச்சாட்டு வைக்கும் முன்னாள் ராணுவ தளபதி, தொடரும் குற்றச்சாட்டுகள். ராஜபக்சர்களின் ஆட்சியில் ஜனாதிபதி மாளிகைக்குள் நடந்தது என்ன? அம்பலமான பெரும் ரகசியம், பதற்றத்தில் பலர். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு ஒன்றில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை தொடர்ந்து இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிணையாளர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டை போலீஸ் அதிகாரிகள் தமது கடமைகளை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கைது செய்வதற்காக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்த விவகாரம் நாடாளுமன்ற அமர்வில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற அமர்வில் அர்ச்சுனா ராமநாதன் கலந்து கொண்டிருந்த நிலையில் அவரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற அமர்வு நடைபெறுவதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறும் செயல் எனவும் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் தெரிவித்துள்ளார். இதன்போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சபையில் இருக்கும் போது அவரை கைது செய்வதற்கு நீதிமன்றம் எவ்வாறு பிடியாணை பிறப்பித்தது என கேள்வி எழுப்பினர். அவரது கேள்வியை தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் சபையில் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நாடாளுமன்றத்தில் பங்கேற்பது அர்ச்சுனா ராமநாதனின் சிறப்புரிமை எனவும் அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் எந்தவொரு நிறுவனமும் தடையாக இருக்க முடியாது எனவும் தெரிவித்தார். எனினும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டத்தின் கீழ் தேவையான சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவர் முன்னிலையாக வேண்டிய கடமை உள்ளதாக குறிப்பிட்டார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க, இது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்புடைய பொதுவான விடயம் எனவும் இதுகுறித்து நாடாளுமன்றம் ஒரு பொதுவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி ஷாலி உடனடியாக எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது எனவும் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றம் உரிய கவனம் செலுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சகோதரியின் மகன் மாலக சந்திரதாச கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவரது முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார ஆகியோருக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் சுகீஸ்வர பண்டார அவரது தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றியதற்காக அரசு நிதியிலிருந்து சம்பளம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவிடம் 2 முறை வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதல் வாக்குமூலத்தில் சுகீஸ்வர பண்டாரவுக்கு தனிப்பட்ட செயலாளர் என்ற வகையில் சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் பின்னர் வழங்கிய வாக்குமூலத்தில் அந்த சம்பளம் அவருக்கு வழங்கப்படவில்லை என்றும் தவறுதலாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த மாலக சந்திரதாசவிற்கு வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்ட மாலக சந்திரதாச தான் எந்த ஒரு சம்பளத்தையோ கொடுப்பனவையோ அல்லது
சலுகைகளையோ பெற்றதில்லை என தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கோட்டாபய ராஜபக்சவின் கூற்று உண்மைக்கு புறம்பானது எனவும் தான் எந்த ஒரு அரசியல் செயற்பாடுகளிலும் அல்லது அரச பதவியிலும் ஈடுபடவில்லை எனவும் அவர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் சைக்கோவாக இருக்கலாம், ஆனால் ஓரின சேர்க்கையாளர் அல்ல என அர்ஜுனா இன்று கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போதே அர்ஜுனா இதனை கூறினர். අනු දෙක ඊට පස්සේ අනු දෙක එච්චයි මම සයිකෝ වෙන්න පුළුවන් හැබැයි මම நாடாளுமன்றத்தில் தேவையற்ற கேவலமான மற்றும் வக்கிரமான முறையில் நடந்து கொள்ளும் உறுப்பினர்கள் ஓரிருவர் இருப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர்கள் மனநல பாதிப்புக்குள்ளானவர்கள் என்பதால் பொறுமையுடன் இருப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்ப முயன்ற சந்தர்ப்பத்திலேயே அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அர்ஜுனா ராமநாதன் தமிழ் மக்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் அர்ஜுனா ராமநாதன் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் 4 சுவர்களும் சாட்சியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் அவர் இதே போன்ற முறையில் நடந்து கொள்வதாகவும் இதன் காரணமாக யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கூட நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அர்ஜுனா ராமநாதனுக்கு அருகில் அமர முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகரிடம் கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னர் சபாநாயகர் கரு ஜெயசூரியவை நாடாளுமன்றத்தில் இருந்த நாட்காலிகளால் தாக்க முயன்ற சம்பவம் இடம்பெற்றிருந்த போதிலும் இவ்வாறான கேவலமான வார்த்தை பிரயோகங்களை எவரும் மேற்கொண்டதில்லை எனவும் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அர்ஜுனா ராமநாதன் மீண்டும் கருத்து தெரிவிக்க முயன்ற நிலையில் அவரை நோக்கி மடையனை போன்று நடந்து கொள்ள வேண்டாம், நாடாளுமன்றத்தை நகைச்சுவை மேடையாக மாற்ற வேண்டாம் என சபாநாயகர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. மேலும் தன்னை பற்றியும் இதற்கு முன்னர் அவதூறான கருத்துக்களை அர்ஜுனா ராமநாதன் வெளியிட்டுள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு பொருத்தமற்ற வகையில் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். மேலும் உறுப்பினர்களிடம் மரியாதையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் நிலையியல் கட்டளைகளை அறிந்து கொண்டு செயற்படுமாறும் சபாநாயகரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த 5 கொலை சம்பவங்களிலும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இன்றைய வழக்கு விசாரணையில் பிள்ளையான் இணையவழி ஊடாக நீதிமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்றதாகவும் ஏனைய 2 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிள்ளையானை வெலிசரை கடற்படை முகாமில் தடுத்து வைப்பதற்கு பதிலாக வழக்கு விசாரணைகளுக்காக மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்ற வேண்டும் என அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவில் அரசியல் தலையீடுகளை மேற்கொள்வதாக உள்ளக தகவல்கள் மூலம் தெரியவந்துள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சேனாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் திவிதன ரணவீர அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்தில் அரசியல் தலையீடு இருப்பதை சமூக வலைதளங்கள் மூலம் தீர்மானிக்க முடியாது என தெரிவித்த மகேஷ் சேனநாயக்க ஓய்வு பெற்ற பின்னரும் ராணுவத்துடனான தமது தொடர்புகள் தொடர்ந்தும் இருப்பதாக குறிப்பிட்டார். ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் முன்னாள் தொடர்புகளுடன் கலந்துரையாடும் போது சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தீர்மானங்களை எடுக்க முடியாத நிலை காணப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு தடையாக செயற்படவோ அல்லது இடையூறு ஏற்படுத்தவோ தமக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை என மகேஷ் சேனாநாயக்க வலியுறுத்தியுள்ளார்.
நாட்டுக்காக நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இன்னும் இருப்பதாக தெரிவித்த அவர், சரியான நேரத்தில் சரியான விடயங்களை முன்னெடுப்பதற்காகவே முன்னாள் ராணுவ வீரர்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினர். மேலும் ராணுவ வீரர்களின் பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நாடு முழுவதும் உள்ள முன்னாள் ராணுவ வீரர்களை ஒன்றிணைத்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்காக கடந்த 9 வருடங்களில் சுமார் 35 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே பிரதமர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கொழும்பு, கோட்டை, கண்டி, நுவரெலியா, கதிர்காமம், அனுராதபுரம், மகியங்கனி மற்றும் பெந்தோட்டி ஆகிய பகுதிகளில் ஜனாதிபதி மாளிகைகள் அமைந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செலவுகள் ஜனாதிபதி மாளிகைகளின் பராமரிப்பு, பூங்கா பராமரிப்பு, ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லங்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, உத்தியோகபூர்வ தங்குமிட கட்டடங்களின் பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி 2018ஆம் ஆண்டு ஜனாதிபதி மாளிகைகளின் பராமரிப்புக்காக 1.5 கோடி ரூபாயும், கட்டட திருத்த பணிகளுக்காக 11 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு பராமரிப்புக்காக 1.5 கோடி ரூபாயும், திருத்தப் பணிகளுக்காக 6.2 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு பராமரிப்பு செலவு 1.2 கோடி ரூபாயாகவும், திருத்த செலவு 2.27 கோடி ரூபாயாகவும் காணப்பட்டதாகவும், 2021ஆம் ஆண்டு பராமரிப்புக்காக 1 கோடி ரூபாயும், திருத்தங்களுக்காக 1.88 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டதாகவும் அவர் கூறினார். 2022ஆம் ஆண்டு பராமரிப்பு செலவு 1.2 கோடி ரூபாயாகவும், திருத்த செலவு 1.3 கோடி ரூபாயாகவும் இருந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு பராமரிப்புக்காக 2.604 கோடி ரூபாயும், திருத்தப் பணிகளுக்காக 1.1 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2024ஆம் ஆண்டு பராமரிப்பு செலவு 1.309 கோடி ரூபாயாகவும், திருத்த செலவு 1.005 கோடி ரூபாயாகவும் காணப்பட்டுள்ளதாகவும், 2025ஆம் ஆண்டு பராமரிப்புக்காக 70.5 லட்சம் ரூபாயும், திருத்தப் பணிகளுக்காக 30 லட்சம் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி மாளிகைகளின் பராமரிப்புக்காக 30 லட்சம் ரூபாயும், திருத்த பணிகளுக்காக 4 லட்சம் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார். இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.